தாதர் மார்க்கெட் செம்மையாக இருக்குது அந்த தாதர் மார்க்கெட்டு. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் ஹீட்னால ஆளுங்க வராங்களா வரலையான்னு தெரில. ஆனால் எப்பயுமே அந்த மார்க்கெட் க்ரௌடாக தான் இருக்கும். மழையாக இருந்தாலும் சரி தான், வெயிலாக இருந்தாலும் சரி தான். ஓய் 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 பாத்தீங்களா, எனக்கு வந்து ஃபுட்பால்ல நிற்கும் போது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கிடச்சாரு. ठीक है, ओके मिलता है, ठीक है, ओके. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மார்க்கெட் பயங்கர கூட்டமாக இருக்குன்னு. சண்டே ஸ்பெஷலாக சண்டே தான் பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த தாதரில். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது இந்த மார்க்கெட்டு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க பயப்படுறியா குமார்? எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கு. உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன். ஓர கண்ணால என்ன ஓரம் கட்டுற. எல்லாமே ஜீன்ஸ் பேண்ட் எல்லா துணியும் கிடைக்கும். மோஸ்ட்லி லேடிஸ்க்கான துணி எல்லாமே இந்த மார்க்கெட்டில் ரொம்ப சஸ்தாவாக கிடைக்கும். சஸ்தானா ரொம்ப வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள் எல்லாமே 150 ரூபா. சாரி 150 கிடைக்கும். 200 300 தான். லேடிஸுக்கெல்லாம் இது சொர்க்கான எல்லாம் செம்ம மாடலாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த கலர்லாம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் 250 ரூபா தான். என்ன பாருங்கள் பெல்ட்டை பாருங்கள், இது 60 ரூபா தான். எதை எடுத்தாலும் 60 ரூபா தான். இதே இது நம்ம ஊரில் வாங்குறதுன்னா கண்டிப்பாக இது ஒரு 70 ரூபா 80 ரூபா ஆகும். इयरफोन ना, इयरफोन कितना? 50 रुपये. இதை பாருங்க 50 ரூபா தான். இதே இது நம்ம ஊரில் வாங்குறதுனா டெஃபினட்டாக ஒரு 100 150 ரூபா ஆகும். இது 50 ரூபா தான். ये कितना शर्ट है वाला? 200. कितना? 200. பாருங்க இந்த ஷர்ட் எல்லாம் 200 ரூபா தான். ரொம்ப என்ன தெரிஞ்சு இது சீப் அண்ட் பெஸ்ட். என்ன ஒரு 3-4 மாதம் போடலாம் கண்டிப்பாக. ये जीन्स पैंट कितने का? 150. என்ன பாருங்க இந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து 150 தான். இதே இது நம்ம ஊரில் வாங்கினா கண்டிப்பாக ஒரு 500 ரூபா கேட்போம். இங்கே வந்து ஜஸ்ட் 150 ரூபா தான். சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. நீங்கள் தாதர் ஈஸியாக வரலாம், வந்து இந்த மாதிரி வாங்கலாம். ஜீன்ஸ் பேண்ட்டு 150 ரூபா. பாருங்கள் உங்களை நம்பவே முடியல. நான் உங்களுக்கு செம்மையாக காமிச்சாரேன் இப்படி இருக்குன்னு. 150 ரூபா ஷர்ட். இந்த ஷர்ட் எல்லாம் வந்து 150 ரூபா தான். நீங்கள் தாதர் இருந்தால் கண்டிப்பாக இந்த வாங்கிடலாம். இது வந்து உழைக்கும், எப்படி ஒரு 3-4 மாதம் உழைக்கும். இந்த ஷர்ட்டை பாருங்க எவ்வளோ மாடலான ட்ரெஸ்ஸு. எல்லாமே 150 தான். அதுவும் நீங்கள் கொஞ்சம் ரேட்டு பேசியாச்சுன்னா 100 ரூபாயே கொடுத்துருவான். ஒரு 3-4 ஷர்ட் எடுத்தால் ஒரு 500 ரூபாய் 6-7 ஷர்ட்டே கொடுத்துருவான். இங்கே பாருங்கள் இது 150 ரூபா தான். இது ஆனால் நம்ம ஊரில் எவ்வளோ கிடைக்குன்னு தெரியல. ஈகுச்சி ब्रांड ये बता दो 150 का आएगा. स्मेल ले लो, इसकी अच्छी स्मेल है, लॉन्ग लास्टिंग चलेगा. हाँ सब कंपनी का आइटम है, ब्रांडेड. செம்மையாக இருக்குது, ஸ்மெல் செம்மையாக இருக்குது. ஆனால் நான் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ண மாட்டேன். இது நான் இது ரொம்ப வாங்குறதே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வாங்குறவங்களும் இது 150 தான். நீங்கள் டெஃபினட்டாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஓகே 150. 100 ரூபாய் 2. எல்லாமே 100 ரூபாய் 2. எதை எடுத்தாலும் 100 ரூபாய் 2 தான். 100 ரூபாய். எனக்கு என்ன இது செம்மையா இருந்த மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மும்பை தாதர்ல வந்து வாங்கிக்கலாம். कहाँ से भैया वाला? हाँ मेरा तमिलनाडु में ज़्यादा मिलते हैं. मैं तमिलनाडु से आ रहा हूँ. वो हिंदी में चेन्नई 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 इनके ना तमिलनाडु ना आगला इनके ना तमिलनाडु ना
पर्पस वाले ये वाला रोजा रोजा रोज है हाँ ये कितना ये 200 एक दो से இங்க பாருங்க இது வந்து 1 கிலோ வந்து 200 ரூபாய் இங்க இருக்க எல்லாமே 200 ரூபாய் मजा है அது வேற ஒரு ஆபத்துக்கு ஓகே 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 थैंक यू Could you find a way to let me down slowly? A little sympathy, I hope அத you நீங்க can. தமிழா ஏதா சொல்றீங்களா நம்ம ஆளுங்களுக்கு நம்ம ஆளுங்க வந்து எதுவும் சொல்லலையா ஏதாவது சொல்லுங்க மும்பை வாங்க மும்பையில் எல்லாமே ஒரு ரேட்டு கம்மியாக கிடைக்கும் ஆ இவங்க தான் நம்மளா இல்லை சரி ஓகே அக்கா டாடா அவங்க நம்ம ஆள் தான் ரொம்ப கூச்சப்படுறாங்க பேசுறதுக்கு நம்ம ஒரு ஈரோட்டில் உள்ளவங்க एक 150 ये करीब हमको वाला है என்ன பாருங்க இது 150 இதுவும் 150 ஃபாஸ்ட் ட்ராக் டூப்ளிகேட்டு ஆனால் 150 ரூபா இதுவும் உழைக்கும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் உழைக்கும் ஆனால் செமையாக கட்டிட்டு போகலாம் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் இது டெஃபினட்டாக வாங்கிட்டு போகலாம் ஆனால் இதே இது நம்ம ஊரில் வந்து 300 400 விற்கிறான்னா நானும் வாங்கிக்கிறேன் ये पर्स कितने का भाई वाला 100 இப்போ எல்லாமே 100 ரூபா தான் எல்லாமே 100 ரூபா தான் செமையாக இருக்கு நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்க நான் வாங்கின பர்ஸ் இதுதான் இது என்னோட பர்ஸு 3 வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் உழைக்குது அது நீங்கள் டெஃபினட்டாக இந்த பர்ஸை வாங்கலாம் நீங்கள் இங்கே பாருங்க நம்ம ஊரில் ஒரே ஒரு கலர் தான் பார்த்துருப்போம் இங்கே பாருங்க கலராக இருக்குது இந்த பின்னு இது எவ்வளோன்னு தெரில ஏகப்பட்ட கலரில் இருக்குது அப்படியே ஒரு 6 மணி வந்தாச்சுன்னா ஒரு 2-3 நேரம் இதில் செம்மையாக டைம் பாஸ் ஆகும் ஆனால் இந்த பேக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்க இந்த பேக் வந்து 250 ரூபா தான் இது நீங்கள் டெஃபினட்டாக வாங்கலாம் ஏன்னா நான் தான் இந்த பேக் தான் யூஸ் பண்ணிடுறேன் இது மாதிரி வாங்கி இங்கே பாருங்க இதில் நிறைய கித்தனாக்கா ஆ எல்லாமே ரேட்டு கம்மியாக தரேன் 250 ரூபாயில் உங்களுக்கு வந்து நல்ல பேக் கிடைக்கும் நீங்கள் அப்படி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஒரு அடி அடிக்கணும் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா இது வந்து ஷோரூமில் போனால் 600-700 ரூபா தான் வாங்குவேன் நீங்கள் அதனால் பிளாட்ஃபார்ம்லேயே வாங்கலாம் இது 250 நானும் வாங்கி யூஸ் பண்ணிக்க 2-3 வருஷம் ஓடும் இந்த பேக்கெல்லாம் भैया जूता कितना का है ये वाला 650 650 का 650 650 ரூபா இதான நீங்க பேசி வாங்கியாச்சுன்னா ஒரு 350 400 ரூபாய் கொடுத்துருவாங்க नहीं नहीं 500 ரூபாய் கொடுத்தா நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் கொடுக்குறேன்னு சொல்றான் நல்லா பேசிட்டுனா ஒரு 350 ரூபாய் வாங்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்கு அந்த ஜூத்தா பிராண்ட் மாதிரி இருக்கான ஓடும் ஒரு 6 மாதம் 5 மாதம் ஓடும் இது வந்து கபுத்ரா ரோடு அப்படின்னு நம்ம தமிழில் வந்து புறாக்கு பேர் தான் கபுத்ரா ஃபேமஸ் இந்த தாதரில் இந்த கபுத்ரா ரோடுலாம் ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் உங்களுக்கு தாதர் ஸ்டேஷன் நீங்கள் இறங்கி வந்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிற இந்த கபுத்ரா ரோடு தான் இது பசிச்சா இங்கே வந்து சாப்பிடலாம் இங்கே பார்க்கவே செம்மையாக இருக்கு எல்லாம் ये जोड़ी कितना भैया वाला 30 रुपये இங்கே பாருங்கள் இந்த கம்மல் வந்து 30 ரூபா தான் 30 ரூபா தான் நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரில இது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு
லேடிஸோட ஹேண்ட்பேக் இதெல்லாம் வந்து கரெக்டாக 200 தான். ஆனால் இது வந்து நம்ம ஊரில் வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது 200 பேசியாச்சுன்னா 100-150 ரூபாய் கொடுத்துருவான். इसमें सारा उसका 200 वाला है क्या? எல்லாமே 200 தான். செம்ம மாடலாக இருக்குங்க. ஏகப்பட்ட மாடல் இருக்கு. ஏகப்பட்ட சரியான மாடல். பொம்பளைகளுக்கெல்லாம் இந்த மார்க்கெட் வந்து சொர்க்கம். ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய திங்ஸ் வந்து பொம்பளைகளுக்கு சூட்டபிளாக தான் இருக்கு. பொம்பளைகளை இந்த மார்க்கெட் வந்து செம. இந்த மார்க்கெட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆல்மோஸ்ட் 80% வந்து லேடிஸ் தான். ஏன்னா அவங்க தான் நம்மளோட பர்ச்சேஸ் வந்து ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்றபடியே தான் மார்க்கெட்டே இருக்கு. எந்த ட்ரால் பேக் இது வந்து 500 ரூபா தான். बड़ा साइज एवला कितना है वाला 2200 का அது வந்து 2200 ரூபா. பேசியாச்சுன்னா ஒரு 150 ரூபாய்லாம் கொடுத்துருவான். இது எல்லாமே 250 ரூபா தான். பாருங்க எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே 250 ரூபா தாங்க. சின்ன குழந்தைகளுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு போடலாம் இது. எல்லாம் 300 400 தான். நீங்க கண்டிப்பா இவரு கடைக்கு வந்து இந்த பேண்ட் எடுத்து ஆகலாம். சரியா? இது எங்க இருக்குன்னா கரெக்டா இந்த கோட்டக் மகேந்திர பேங்க் நேர் ஆப்போசிட்ல இருக்கு. வெறுத்து வெறுத்து கொட்டுது. எல்லாமே லேடிஸ்க்கான வந்து இதெல்லாம் 300 ரூபா. நம்ம ஊர்லன்னா 500 600 ஆகும். இங்க எல்லாம் வந்து 300 ரூபா தான். செம்மையா இருக்கு. எவ்வளவு மாடல் இருக்கு. 250 ரூபாய்க்கு தர்றேங்கிறான். செம்மையா இருக்கு. 250 ரூபாய்க்கு தரேங்கிறான். நைட் எவ்வளவு கேட்டு பார்க்கலாமா? வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே உனக்காக. ये नाइट कितना का भाई वाला? எல்லாம் 250 ரூபா தான். இங்க எல்லாமே இங்க பாருங்க, எல்லாமே 250 ரூபா தான். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? பாருங்க இந்த வெயில் எவ்வளவு டைம் ஆல்மோஸ்ட் 6-7 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கு. அதனால இந்த பிள்ளைங்களோட வருத்து வந்து கம்மியாகல. அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அது மழையாக இருந்தாலும் சரி தான், வெயிலாக இருந்தாலும் சரி தான், பண்ணி ஆகணும் அவங்களுக்கு. ஆனால் பசங்க கூட அப்படி கிடையாது. சரி கொஞ்சம் வெயில மழையாக இருந்தால் சரி அப்புறம் பண்ணலாம் சொல்லி விட்டுருவாங்க. செப்பல் எல்லாமே 200 தான். பார்க்க செம்ம ட்ரெண்டா இருக்கு. லேடிஸ் இந்த மாதிரி பட்ட செப்பல் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே 200 தான். செம்ம ஸ்டைலா இருக்கா. நான் இந்த இது எல்லாமே
இதே இது டெஃபினட்டாக நம்ம ஊரில் வாங்குறது ஒரு 500-600 ஆகும் அப்படிதானே? செப்பல்லாம் செம்மையாக இருக்குங்க. நம்ம ஊரில் 600-700 செப்பல் இங்கே வந்து 200-300 வாங்கிடலாம். இப்போ தாதர் வரல. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த லேடிஸ் வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா நம்ம ஊர்லேருந்து இங்கே மும்பை வந்தால் தாதர் ஸ்டேஷன் வாங்க. தாதர் ஸ்டேஷன் வந்து பெரிய ஸ்டேஷன் தான், எல்லாருக்குமே தெரியும். தாதரில் ஒரு மேக்ஸ் ஷோரூம் இருக்குது. அந்த மேக்ஸ் ஷோரூமில் போய் பார்ப்பேன் தேன்னு. மேக்ஸ் ஷோரூமில் போய் வீடியோ எடுத்தேன். அதை பார்த்துட்டு டெலிட் பண்ண சொல்லிட்டான். ஆனால் நம்மளோட பயங்கர புத்திசாலியாக இருக்கான்ப்பா. அதுவும் போயிட்டு ரீசைக்கிள் பில்லில் போக சொல்லி அங்கே போய் டெலிட் பண்ண வச்சுட்டான். ஷோரூமில் நிற்கிற அந்த செர்வெண்ட்டு கேட்டால் சொல்கிறோம் அங்கே வீடியோ அலோடு கிடையாது. எடுக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் எடுக்கிறோம். இன்னும் எடுக்கலைன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த பெரிய பெரிய ஷோரூமில் போய் செம்மையாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். நம்ம தாதர் 8 மணிக்கு தாதர் மார்க்கெட்டில் நடக்கிறது சூப்பராக இருக்குங்க. நம்ம டேயை விட நைட்டில் வந்து மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்கான். இந்த தாதர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு பெரிய ஸ்டேஷனு. ஏன்னா இந்த ஸ்டேஷன் தான் மும்பையோட வந்து ஹார்பர் லைனு, அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் லைனு, சென்ட்ரல் லைனு, இது எல்லாமே லிங்க் பண்ணுற ஸ்டேஷன். அதனால் இந்த தாதர் ஸ்டேஷன் வந்து எப்போயுமே ஒரு பஸ்ஸாக தான் இருக்கும். ரொம்ப பரபரப்பாக தான் இருக்குது அந்த தாதர் ஸ்டேஷன். அது